தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து, அழுகையின் பள்ளத்தாக்கை. நல்லா எல்லாரும் அதை வசனத்தை கவனிங்க. 64 84 சங்கீதம் 84:6. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். மலையும் குளங்களையும் நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். ஆமென். தேவ சந்நிதியிலே வந்து காணப்படுவார்கள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அருமையான ஒரு வசனம். அழுகையின் பள்ளத்தாக்கை. அல்லேலூயா. பிரச்சனையின் பள்ளத்தாக்கை. எதெல்லாம் நம்மை அழச் செய்கிறதோ அந்த காரியங்கள் எல்லாம் சொல்லுகிறது வசனம். புரியுதா உங்களுக்கு? எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில ஒரு கவலைகளை கொண்டு வருகிறதோ, அழுகையை கொண்டு வருகிறதோ, துக்கங்களை கொண்டு வருகிறதோ, உன் வாழ்க்கையில கண்ணீரை கொண்டு வருகிறதோ, அந்த காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறாருங்க. யார் அதை தேவ பிள்ளைகள் என்ன செய்வார்களா? அதை உருவ நடந்து அப்படின்னு சொல்லப்படுகிறது. எப்படி? உருவ நடந்து. பிரச்சனைகளை கண்டு பின்வாங்கிற கூட்டம் அல்ல, பிரச்சனைகளை பார்த்தாலும் கூட இருக்கிறவர் பெரியவர் என்று அதில் உருவ நடந்துன்னு சொல்லப்படுது. அதையே உட்கார்ந்து என்ன செய்யற கூட்டம் இல்ல, அழுதுட்டு புலம்பிட்டு உட்கார்ந்து இருக்கிற கூட்டமா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அதில் உருவ நடந்து அப்படின்னு சொல்லப்படுகிறது. உள்ளே பிரவேசித்து, அந்த பிரச்சனைக்குள்ளே பிரவேசித்து அதை எப்படி மாற்றிடுவோம்? அந்த பிரச்சனையை கடந்து நீரூற்றாய் ஆசீர்வாதமாய் அது நமக்கு சாதகமாக நன்மையாக மாற்றிக்கொள்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சத்தமா கைகளை வைத்து சொல்லுங்க. அது மாத்திரமல்ல, கீழே சொல்லுகிறார், அவர்கள் பெலத்தின் மேலே பெலனடைந்து சீயோனிலே தேவனுடைய சந்ததியிலே வந்து காணப்படும் மகிமையுள்ள சந்ததியிலே. புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த பூமியில பெலத்தின் மேல் பெலனடைந்து எங்க போவோம்? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு நாள் சீயோனை தரிசிக்கத்தக்கதான ஒரு வல்லமையை. அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். சீயோனிலே அப்படின்ற யார் வந்து இந்த அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடக்கக்கூடியவர்கள்? சோத்திரம். புரியுதா உங்களுக்கு? யார் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடக்கக்கூடியவர்கள்? மேல் வசனம் சொல்லுது பாருங்க. அதற்கு மேல் வசனம் 4வது வசனம் 5வது வசனம். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் யாருல? தேவனுக்குள் பலன் கொள்ளுகிற மனுஷன். நம்ம சொந்த பலத்துல ஓடுகிறவர்கள் அல்ல. அல்லேலூயா. இல்ல பிரச்சனையை பார்த்து ஐயோ என்னால முடியலன்னு சொல்லி பலவீனத்தோடு படுத்துக் கொள்ளுகிற மனுஷன் அல்ல. யார் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து உள்ள போக முடியும் அப்படின்னு சொல்றார்? தேவனிலே பலன் கொள்ளுகிற மனுஷன். யாரிடத்துல? கர்த்தரிடத்திலே பலன் கொள்ளுகிற மனுஷன். உம்மிலே பலன் கொள்ளுகிறவன். அவன் அழுகையின் பள்ளத்தாக்கை என்ன செய்வான்? உருவ நடந்து அதை நீரூற்றாய் மாற்றிக் கொள்ளுவார்கள். நீரூற்றாய் மாற்றிக் கொள்ளுகிறது மாத்திரமல்ல, அவர்கள் பெலத்தின் மேலே பெலனடைந்து எதை காண்பார்கள்? சீயோனை காண்பார். விசுவாசம் இருக்கணும். சோத்திரம். அல்லேலூயா. கொஞ்சம் முன்னாடி வாமா, ஒரு ஸ்டெப். நீங்க நல்லா வா. எப்பவுமே இந்த சேர் கிட்ட வாங்க கொஞ்சம். சரியா? கொஞ்சம் லைட்டாக ஒரு ஸ்டெப்பு தள்ளுங்க பாப்போம். புரியுதா உங்களுக்கு? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ரோஸ் இந்த பக்கம் போயிடுமா, அது மறைக்கு. இப்படி உள்ளே வந்துடும். கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு முன்னாடி வா. கவனிக்கிறீங்களா? போது அப்படியே உட்கார். ரைட். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி நல்ல சத்தமாக சொல்லுங்க பாப்போம். நல்லா முழு பலத்தோடு நல்ல கரங்களை உயர்த்து. அப்போ நம்ம அழுகையின் பள்ளத்தாக்கை யார் உருவ நடப்பாங்க? சொல்லுங்க. யார் உருவ நடப்பாங்க? ஆண்டவருக்குள்ளாக தன்னை பலப்படுத்திக் கொள்ளுகிறவர்கள். யாரெல்லாம் ஆண்டவருக்குள்ள எப்படி நம்மை தேவனுக்குள்ள பலப்படுத்திக் கொள்ள முடியும்? அல்லேலூயா என்றுதான் ஒரு 5 காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். விளங்குதா உங்களுக்கு? செய்தி கவனிக்கிறீங்களா?
தேவனிடத்தில் பலப்பட்டு நம்ம வாழ்க்கையில் வருகிற அத்தனை பிரச்சனைகளையும் நம்ம என்ன செய்யணும்? தேவ பிள்ளைகள் கடந்து போகணும். அதுக்கு வேதம் எல்லா வழிமுறைகளையும் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். உலகத்தில் வருகிற அத்தனை பாடுகளையும் பிரச்சனைகளையும் நம்ம வாழ்க்கையில் வருகிற வேதனைகளையும் அழுகை, அது பூராமே என்னது? துக்கம், அழுகைன்னு சொல்லலாம் இல்லையா? அதை கடந்து போறதுக்கு தேவன் எல்லா வழிகளையும் வச்சிருக்கிறார். அதை நாம் செய்தான் தானே போக முடியும். நம்ம என்ன செய்யறோம்? உட்காந்துட்டு ஐயோ முடியலையே, இந்த பிரச்சனை தாங்க முடியலையே, இந்த பிரச்சனையை கடக்க முடியலையே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? இன்னைக்கும் விளங்குதா? கவனிக்கிறீங்களா இல்லையா? உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறோம், அழுதுகிட்டே இருக்கிறோம். அண்ணாள் அழுதுகிட்டே இருந்தா ஏதாவது விமோச்சனம் வந்துச்சா? ஹலோ, அண்ணாள் அழுது கொண்டே இருப்பாள் அப்படின்னு வசனம் சொல்லுது. பிரச்சனை தீர்ந்துதான் கேட்கிறேன். நாம அழுது கொண்டே இருக்கிற வரைக்கும் ஒரு நாளும் பிரச்சனை தீராது. அதை கண்டு நீங்க துக்கப்பட்டுட்டே இருக்கிற வரைக்கும், எந்த பிரச்சனை உங்களை பாதிக்குதோ அதை பார்த்து நீங்க துக்கப்பட்டுட்டே இருக்கிற வரைக்கும், அதை பார்த்து நீங்க கவலைப்பட்டுட்டே இருக்கிற வரைக்கும், அதை நினைச்சே நீங்க அழுதுகிட்டே இருக்கிற வரைக்கும் உங்க வாழ்க்கையில ஒரு நாளும் பிரச்சனை தீராது. புரியுதா உங்களுக்கு? பிரச்சனையை மாற்றுவதற்கான வழி என்ன? அதை எப்படி நாம் கடந்து போக முடியும்? அன்னாள் எப்படி கடந்து போனால்? இரண்டாவது, ஜெபத்தின் மூலமாகத்தான் கடந்து போனாள். முதல் குறிப்பில் பார்க்கிறோம், ஜெபந்தான் நமக்கு பலன். சோத்திரம் சொல்லுங்க, என்ன பலன்? ஜெபந்தான். இன்னைக்கு அந்த ஜெபத்துல நம்ம ஒரு நாள் உட்கார்ந்து தேவ சமூகத்துல உட்கார்ந்து நல்ல பலன் அடைகிறோமா? ஆவியில பலன் அடைய வேண்டும். எங்க நமக்கு பலவீனம் வருது? சரீரத்தில் இல்ல, மனசுதான் என்ன செய்யுது? ஒரு பிரச்சனையை பார்த்தா உள்ளம் உடைஞ்சு போகுது, கண்ணில் தண்ணி வருது. விளங்குதா உங்களுக்கு? மனம் உடைஞ்சு போயிடுது, மனம் துக்கப்படுது, மன வேதனைப்படுது. அப்ப இந்த மனதை பலப்படுத்தக்கூடிய இடம் எது? புரியுதா உங்களுக்கு? தேவ சமூகம், ஜெபந்தான். அப்போ அவள் போய் ஜெபத்துல போய் என்ன பண்ணுகிறா? கண்ணீரை எங்க கொண்டு போய் ஊற்றினா? ஜெபத்துல கொண்டு போய் ஊற்றினதுனால ஜெபத்தினாலே பலன் அடைகிறாள் அவள். இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் அவருக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற சிலுவைக்கு அவர் அந்த இரவு நேரத்தில் போவதற்கு முன்பாக, புரியுதா உங்களுக்கு, எங்க போய் ஜெபிச்சார்? கெத்செமனே தோட்டத்தில் போய் என்ன செய்கிறார்? கண்ணீரோடு ஜெபிக்கிறார். தேவ தூதன் வந்து அவரை பலப்படுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்கும் போது தேவனாலே பலப்படுத்தப்படுவோம். அவர் சமூகத்தில் போய் என்ன பண்ணணும்? நம்ம பிரச்சனைகளை ஊற்றி, எது நம்மளை பாதிக்குது, எது நம்மை கண்ணீர் வடிக்க செய்து, நம்முடைய சொந்த பலத்தினால் என்ன செய்ய முடியாது? நீங்க தீர்த்தர முடியாது. ரெண்டாவது, கவலைப்படுறதுனாலும் தீர்த்தர முடியாது. வேதம் சொல்லுது, நீ கவலைப்படுகிறதுனால உன்னை ஒரு மலத்தை கூட்டவோ, சத்தமா சொல்ல, என்ன செய்ய முடியாது? குறைக்கவோ முடியாது. அப்போ தேவ சமூகத்தில் பிரியமானவர்களே, நம்ம ஜெபத்தில் பலனடைகிறோமா? இதையெல்லாம் கடந்து போவதற்கு ஜெபத்தில் தரித்திருக்கிறோமான்னு கேட்கிறேன். ஜெபத்தில் அதிகமாக தரித்திருங்க. இன்னைக்கு ஜெபம் செய்வதில்லை. ஆனா கண்ணீர் மாறணும், வேதனை மாறணும், பிரச்சனை மாறணும், பொருளாதார நெருக்கடி மாறணும், பலவீனம் மாறணும், எவ்வளவோ காரியங்களை அது மாறணும் இது மாறணும்னு கேட்டுட்டு இருக்கிறோம். அத்தனைக்கும் ஒரே மாற்றத்துக்கு உனக்கு தேவை. அலையிலையா சொல்லுங்க பாப்போம். ஒன்னும் மாறலையே ஆண்டவரேன்னு சோர்ந்து போறோம், பலவீனப்பட்டு போறோம், இன்னும் துக்கப்படுறோம், இன்னும் அழுதுகிட்டு இருக்கிறோம். கர்த்தர் சமூகத்தில் அர்ப்பணிப்போடு உண்டாகிற ஒரு ஜெபம், தேவ சமூகத்தில் நீ ஜெபிக்க ஜெபிக்க உன் வாழ்வில் உள்ளான வாழ்க்கையில ஒரு பலனை தேவன் தந்துட்டே இருப்பார். அந்த பலன் என்ன செய்யும் தெரியுங்களா? நீ எழுந்து புறப்பட்டு போகும்போது அன்னாள் துக்கமுகமாய் போகவில்லைன்னு சொல்லுது. இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் சொல்லுகிறார், என் ஆத்துமா என்ன செய்கிறது? வியாகுலப்பட்டு இருக்கிறது என்றார்.
துக்கமாயிருக்குனார். இயேசு கிறிஸ்துவுக்கு அப்படின்னா நம்ம அவரை வெறிய நம்மள அவரை விட நம்மலாம் பெரிய கொம்பனுகளா நம்மெல்லாம் சொல்லுங்க அல்லேலூயா. சரீரத்தில் பிறந்த இயேசு கிறிஸ்துவுக்கே தனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற பாடுகளை நினைக்கும் போது அவர் இருதயம் வியாகுலப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அவருக்கே வியாகுலம் வரும்னா உனக்கு எனக்கெல்லாம் வரும். வியாகுலமோ துக்கமோ நம்ம வாழ்க்கையில வராம இருக்காது. விளங்குதா உங்களுக்கு? அப்ப அதை போக்கிக் கொள்வதற்கு எங்க களைச்சுக்கிட்டு போறார்? பந்தி நேரம் முடிகிறது, கவலை அவரை அதிகமாய் ஆட்கொள்ளுகிறது. திருவிருந்து பந்தியில சீசர்களோடு கூட கடைசி நேரம் என்று சொல்லுகிறார். இதுவே நான் உங்களோடு கூட புசிக்கக்கூடிய கடைசி நேரம் என்று அவர்களோடு கூட பந்தியிலே பங்கு பெறுகிறார். அந்த பந்தியை முடித்துவிட்டு அவர்களை அழைத்து கொண்டு என்ன செய்கிறார்? ஒரு 3 பேரை மாத்திரம் அழைத்து கொண்டு ஒரு தோட்டத்திற்கு போகிறார். இங்கே வழக்கத்தின்படியே ஜெபிக்க போகிற ஒரு தோட்டம், கெத்செமனே தோட்டத்துக்குள்ள போகிறார். அங்க போகும்போது சொல்லுகிறார், என் இருதயம் வியாகுலப்பட்டிருக்கிறது, என் இருதயம் துக்கப்பட்டிருக்கிறது, என்னோடு கூட சேர்ந்து கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சீசரிடத்துல சொல்லிவிட்டு அவர் தேவனுடைய சமூகத்தில் போய் என்ன செய்கிறார்? தன் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறார். தேவ தூதனால் பலப்படுத்தப்படுகிறார். இப்ப எழுந்து நிக்கிறார் பாருங்க, போறார், எதிர்கொண்டு போறார். யூதாஸ் ஜனங்களை கூட்டிட்டு வரான், போர் சேவகர்களை கூட்டிட்டு வரான். அப்ப அவர் பயந்து ஓடலைங்க, பிரச்சனை எதிர்கொண்டு போறார். தனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறதை சிலுவை அல்லது அநேக ஜனங்களை ஆமென் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக அதை மாற்றுவதற்காக தேவன் எதிர்கொண்டு போகிறார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கைக்கு முன்பாக நிற்கிற காரியங்கள் நமக்கு பிரச்சனை அல்ல, அதை கடந்து போகும்போது அதை ஆசீர்வாதமாக நமக்கு மாற்றித்தர, தீமையை நன்மையாக மாற்றித்தர தேவன் நம்மை பலப்படுத்துவதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஜீவனோடு கூட கையில தட்டி சொல்லுங்க பார்ப்போம். நீ எதிர்கொண்டு அப்பதான் போக முடியும். தொடர்ந்து உலகத்தில் அப்பதான் ஓட முடியும். ஐயோ இந்த பிரச்சனை, இந்த முடியல, அது முடியலன்னு சோர்ந்து போய் கவலையில துவண்டு போய் கிடக்க மாட்டோம். எழுந்து தொடர்ந்து தேவனுக்காக ஓடுவோம், கர்த்தருக்காக வாழ்வோம். உன் காரியத்திற்காக எழுந்து என்ன செய்வ? பலத்தோடு கூட முன்னேறுவே. தேவ பலன் அது. அந்த பலத்தோடு கூட நான் முன்னேறும் போது அது என்னது? சிலுவை பாடு மரணம் அவருக்கு மகிமையை கொண்டு வந்தது. அவருக்கு மாத்திரமல்ல, அநேக ஜனங்களுக்கு அது பெரிய மீட்பை கொண்டு வந்தது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அந்நாள் ஜெபம் முடிஞ்சு எழுந்து போகும்போது வேதம் சொல்லுகிறது, துக்கமுகமாய் போகவில்லை. தேவ சமூகத்தில் நீ ஜெபிப்பாய் என்று சொன்னால் உன் வாழ்க்கையில் அப்புறம் துக்கம் வராது. பலன் அடைஞ்சிட்டா என்ன வராது? நமக்கு துக்கம் வராது. அந்த பிரச்சனை ஐயோ கண்டு கலங்க மாட்ட. தேவன்ட்ட சாட்டி விடு, தேவன்ட்ட ஜெபத்தில் உன் இருதயத்தை ஊற்றி விடு, தேவன்ட்ட எல்லாவற்றையும் சொல்லிவிடு. ஜெபத்தில் தரித்திரு, ஜெபத்துக்கு நேரம் கொடு, ஜெபத்தில் அதிகமாக காத்திருங்க. நேரத்தை வெட்டியா உட்கார்ந்து வீணாக்காதபடி பல மணி நேரம் ஜெபத்தில் தரித்திருக்கலாமே. உன் வாழ்க்கையின் முன்னேற்றம், ஆண்டவரே முன்னேற்றமே இல்லை என் வாழ்க்கையில, ஸ்தோத்திரம். அதை நினைச்சு நினைச்சு கவலைப்பட்டுட்டே இருக்கிறத விட, நேரத்தை வீணடிக்கிறத விட, கர்த்தர் சமூகத்தில் போய் நீ அமர்ந்து பல மணி நேரம் உட்கார்ந்து ஜெபித்துப்ப. அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு பலன் கொடுத்து உன் வாழ்க்கையில முன்னேற முடியாமல் இருக்கிற காரியங்களை, தடைகளை தேவன் மாற்றி அந்த பலத்தை கொடுத்து நீ முன்னேறுவதற்கு வேண்டிய பலனை அவர் கொடுத்து அவர் உன்னை நடத்துவதற்கு தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நல்ல ஜீவனோடு கைகளை தட்டி சொல்லணும். புரியுதா உங்களுக்கு? நல்ல சத்தமா சொல்லுங்க. அப்ப ஜெபந்தான் உன் வாழ்க்கையில என்ன செய்யும்? பலனை கொண்டு வரும். அதை நீ ஊடுருவி போக முடியும். அது மாத்திரமல்ல, அதை நீரூற்றாய் மாற்றிக்கொள்ளுகிறது மாத்திரமல்ல, அவர்கள் என்ன செய்வாங்க? பலத்தின் மேலே பலனடைவாங்க. இன்னும் பலத்தின் மேலே பலன். அந்த ஆசீர்வாதமா மாற்றிக்கொள்றான் பார்த்தீங்களா? அவங்க பலத்தின் மேல் பலன். பார்த்தீங்களா? அவர்கிட்ட பலன் அடைகிறவங்க பலத்தின் மேலே பலன் அடைவாங்கன்னு சொல்லப்படுது. அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து தேவ சந்நிதியிலே சியோனை கண்டடைவார்கள், மகிமையை கண்டடைவார். மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கைக்குள்ள போவோம். நல்லா உணர்ந்து கேட்கணும். இன்னைக்கு ஜெப ஜீவியம் வைக்க முக்கிய விசுவாசிகள், தேவ பிள்ளைகள், உங்க வாழ்க்கையில இந்த காரியங்களை, உங்க பிரச்சனைகளை நீங்கள் எதிர்நீச்சல் போட்டு கடந்து போவதற்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா,
தெய்வ பலன் மட்டும்தான் முக்கியம். அதுக்கு என்ன தேவை? சத்தமாக சொல்லுங்க. இங்கே வந்து ஒரு குறிப்பை கேட்டுட்டு போகிறதுக்கு வரல, நீங்கள் பிரசங்கத்தை கேட்டு போகிறதுக்கு வரல, பிரசங்கத்தை கேட்டு அதன்படி வாழ்கிறதுக்கு தான் வந்திருக்கிறோம். இங்கே இன்னைக்கு ஒரு பிரசங்கம் கேட்டு போக வந்தேன். நல்லா கவனிக்கணும். நான் வெளியில் போய் இதை வாழ்வா மாற்றுவேன் அப்படின்றது தான் பிரசங்கம். இதை நீ வெளியில் போய் வாழ்வா மாற்றணும். உன் வாழ்க்கையில் இன்னைக்கு தீர்மானம் எடுக்கணும், சிந்தையில் தீர்மானம் எடுக்கணும். ஆமாம் ஆமாம் ஜபன் சொன்னார் பாஸ், அவ்வளோதான். அப்படியே போய் உன் வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கக்கூடாது. உங்க வாழ்க்கையில காணப்படுகிற காரியங்களுக்கு கர்த்தருடைய சமூகத்தில் என்ன பண்ணு? ஒரு இரவெல்லாம் உட்கார்ந்து விழித்து ஜெபம் பண்ணு. என்ன ஆயிட போறோம்? செத்தா போயிட போறோம். ஒரு இரவு விழிச்சா எதற்கோ தூக்கம் முழிக்கிறோம், எதற்கோ கண் விழிக்கிறோம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. என்னுடைய முதல் ஜெபமே என்ன தெரியுங்களா? இரவு ஜெபம் தான். என் முதல் ஜெபமே இரவு ஜெபம் தான். ஸ்தோத்திரம். இயேசுனா யாருன்னே எனக்கு தெரியாது. இயேசுனா யாருன்னே எனக்கு தெரியாது. தங்கச்சியை கொண்டு போய் அவங்க ஒரு பக்கத்தில் இருக்கிற கோயில் இருக்கிறவங்க கொண்டு போயிட்டு பக்கத்தில் ஒரு விசுவாசி வீட்டில் ஒப்படைச்சிட்டாங்க, ஜெபம் பண்ணுங்கன்ட்டு. அவங்க 2 நாள் வச்ச, ஒரு நாள் 2 நாளாக வச்சுருந்தவங்க வச்சுருக்குறாங்க, வீட்டில் வச்சு ஜெபம் பண்ணுறாங்க. அவங்க எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. அந்த அன்னைக்கு வந்து ஸ்தோத்திர பலி புக்கு 1000 புக்கை கொடுத்து, நீங்கள் யாராவது படிக்க தெரிஞ்சவங்க இருக்கிறீங்களா, இதை கொஞ்ச நேரம் படிங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த ஸ்தோத்திர பலி புக்கு கொடுத்து என்ன பண்ணாங்க? ஆமாம், அது வரைக்கும் எனக்கெல்லாம் இயேசுனா யாருன்னே தெரியாது. அந்த ஸ்தோத்திர பலி புக்கை வாங்கிட்டு ஒரு 9-10 மணி இருக்கும் சாப்பிட்டுட்டு உட்காந்தேன், லைட்டை போட்டுட்டு. ஆமாம், கூட உட்காந்து எல்லாரும் என்னமோ தெரியல, எல்லாம் அப்படி பார்க்குறாங்க. படிக்க தெரிஞ்சதுனால நான் சத்தமாக படிக்கிறேன். மகிமையுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், வல்லமையுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், இரக்கமுள்ள தேவனே ஸ்தோத்திரம், ரட்சிக்கிற தேவனே ஸ்தோத்திரம், சேனைகளின் கர்த்தாவே ஸ்தோத்திரம். நான் பாட்டி சொல்லிட்டே இருக்கிறேன். எல்லாம் எங்கள் குடும்பமே மொத்தம் ஒருத்தருக்கு ஒன்றும் தெரியாதுல்ல, அத்தனை பேர் 8 பேர் என்னை அப்படியே பார்த்துட்டே உட்காந்துருக்காங்க. நான் சத்தமாக படிச்சுட்டே இருந்தேன். ஒரு கட்டையாக படுத்துருச்சு. எப்படி படிச்சுனே தெரியல, தேவ பலத்தில் தான் படித்தேன். வெடிய வெடிய காலை வெடிஞ்சிருச்சு. வெடிஞ்சு பால்காரன் வரான், வண்டி போக்குவரத்து ஆயிடுச்சு, சூரிய வெளிச்சமே வந்துருச்சு. 5:30 மணிக்கு தான் முடித்தேன். எனக்கே தெரியாது எப்படி அந்த தேவ சமூகம் என்னை படிக்க வச்சது. முதல் ஜபமே வெடிய வெடிய இரவு ஜபம் தான். வெடிய வெடிய படிச்சுட்டே இருக்கிறேன். சத்தம் குறையவே இல்லை, சத்தம் குறையவே இல்லை. ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். கையை வைத்து சொல்லுங்க சத்தமா. இந்த 7 மலை உட்கார்ந்துருக்கார். அவர் பிசாசு கட்டினால பாதிக்கப்பட்டவர். அவர் விடுதலைக்காக ராத்திரி 12 மணிக்கு ஜெபத்தில் உட்கார்ந்தேன். நடுஇரவு 12 மணிக்கு உட்கார்ந்தேன். வெடிய காலை 12 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணேன். முழங்காலே நின்று ஸ்தோத்திரம் பண்ணேன். நைட்டு 12 மணிக்கு உட்காந்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்த கையை உயர்த்தி. ஜெபத்தை முடிச்சுட்டு வேலைக்கு போகிறேன். வேலைக்கு போகும்போது சொல்கிறார், என்னை விட்டு ஒரு ஆவி வெளியில் போச்சுன்னு அவர் தான் சொன்னார். அந்த அன்னைக்கு யாரோ சவுக்கு எடுத்து அடிக்கிற மாதிரி இருக்குது, என்னை விட்டு ஒரு ஆவி வெளியில் ஓடிச்சு அப்படின்னு. அது வரைக்கும் அவர்கிட்ட இருந்த ஒரு இது என்ன தெரியுங்களா, ஏதாவது பிரச்சனை அவரை தேடி தேடி வந்துட்டே இருக்கும். எவனாவது ஏதாவது ஒரு தேவையில்லாத பிரச்சனை வருவான், அடிதுடி ஆயிரும், போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கேஸ் போயிடும், வேலை வெட்டி பாதிக்கப்படும். அவர் லைஃப் ஃபுல்லாக இதே அந்த ஆவி அவர் பின்னாடி அது கிரியை செஞ்சுட்டே இருந்தது. வேறு எந்த கெட்ட பழக்கம் இல்லை, எதுவும் கிடையாது, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. விக்கிரக ஆராதனைக்குள்ளே தான் இருந்தாங்க. ஆனால் இது ஒரு பிரச்சனை. அது என்ன பண்ணோம், ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வரும். அது ஒரு 4 பேர் வந்து சண்டைக்கு வருவான், இவர் அடிச்சிருவார், ஏதாவது கலாட்டாவாயிடும், ஸ்டேஷன் வரைக்கும் போயிடும். அதனால வேலை செய்ய முடியாமல் பல மாதம் ஆகும். அப்புறம் அது பிரச்சனையில் அப்படியே போயிடும், வேலை செய்ய முடியாமல் அப்படியே போயிட்டே இருக்கும். அந்த ஆவியிலிருந்து விடுதலை கொடுத்தார் ஆண்டவர். உங்கள் வாழ்க்கையில் சில ஆவிகள்லாம் பின்தொடர்ந்துட்டு இருக்கும், உன்னை கவலைப்படுத்திக்கிட்டே இருக்கிறது, உன்னை பிரச்சனையை கொண்டு வந்துட்டே இருக்கிறது, உன்னை தாக்கி உன்னை ஒடுக்கி உன்னை கீழே தள்ளுறதுக்கு சில ஆவி உன் பின்னாடி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். நல்ல அர்ப்பணிப்பு ஜெபத்தை பண்ணு. ஏதாவது ஒன்று போராடிட்டே இருக்கும் வாழ்க்கையில் எதிர்த்து. ஜெபத்தில் உறுதியா நில்லு, தேவ பலத்தை பெற்றுக்கொள்ளு, கர்த்தர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. அந்த பலன் என்னவா மாறணும்? நீ ஜெபத்தில் உட்கார்ந்தா என்னவா மாறும்? உனக்குள்ள ஒரு பலன் கிடைக்கும், ஆவியில பலன் கிடைக்கும். அந்த பலன் உனக்கு வெற்றியை கொண்டு வந்துடும். அந்த பிரச்சனை ஒன்றும் இல்லாம போயிடும், அது நீரூற்றா மாறிடும். எத்தனை பேர் தீர்மானிக்கிறீங்க? அதான் முக்கியம், உன் வாழ்க்கையின் விடுதலைக்கு இல்லையா?
சொல்லுங்க. ஒரு இரவு எல்லாத்தையும் தூங்க போட்டு உட்கார என்ன ஆகிட போற? சோத்திரம் ஏதாவது ஒன்று சோத்திர பள்ளியாவது படிச்சுக்கிட்டு இரு. தெரிஞ்ச பாடல் எடுத்து படிச்சுக்கிட்டே இரு. பைபிள் படிக்க முன்னா பைபிளை கொஞ்ச நேரம் படிச்சுக்கிட்டே இரு. நடந்துக்கிட்டு சோத்திரம் பண்ணு. வீட்டுக்குள்ள உலாத்திக்கிட்டே இரு. வெடிய வெடிய ஒரு இரவு ஒரு 3 மணி வரைக்கும் 4 மணி வரைக்கும் உலாத்து. உன் காரியத்தில் வெற்றிக்காக போய் 4 மணிக்கு மேலே அமைதியாக தூங்கு. ஒரு 8 மணிக்கு வந்து வேலைக்கு போயிடு பேசாம. சோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துருவார். நீரூற்றா மாறிடும். அழுகையின் பள்ளத்தாக்கு காணா போயிடும். தேவ பலன் உனக்குள்ள அளவு கடந்து வரும். ஜீவனோடு கையை தட்டி சொல்லுங்கம்மா. சோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ரபாலா தாரா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உன் வாழ்க்கை தீர்மானம் பண்ணு. ஜபத்துக்கு நல்ல தீர்மானம் பண்ணுங்க. புரியுதா உங்களுக்கு? உன் பொருளாதாரத்தை ஒடுக்கிறதோ வருமானத்தை கொடுக்கறது என்ன ஆண்டவர் இப்போதான் முன்னேலாம் இதுக்குள்ள ஒரு பிரச்சனை, அதுக்குள்ள ஒரு அதை நினைச்சு ஒரு கவலை, அதை நினைச்சு கவலை இல்லையில சொல்லுங்க பாப்போம். இப்போதான் கொஞ்சம் வருமானம், அதுக்குள்ள ஒரு தேவையில்லாத செலவு, ஒரு நஷ்டம். அல்லேலூயா. அதை நினைச்சு கவலை, ஒரு துக்கம். ஒரு நல்ல வேலை போயிடும்போது எவனா தேவையில்லாத வந்து குடைச்சல் கொடுப்போம், அது ஒரு நஷ்டம், அது ஒரு கவலை. இல்லையா? சொல்றது புரியுதா உங்களுக்கு? தேவ சமூகம் தான் எல்லாத்தையும் மாற்றும். தேவ சமூகத்தில் முழங்கால் படிக்கிடு. நிறைய பேர் ஜபமே இல்லை. வாரத்தில் 3 நாள் 4 நாள் 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் 1/4 மணி நேரம் ஜபம் பண்ணிட்டு இருக்கிற. இதனாலதான் சறுக்கிட்டே இருக்கிற, கீழே போயிட்டே இருக்கிற. அல்லேலூயா. ஆமா. 1000 உன் வாழ்க்கையில 10,000 மாறும். 10,000 உன் வாழ்க்கையில 1 லட்சமா மாறும். 1 லட்சம் 10 லட்சமா மாறும். கர்த்தர் அப்படி உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராகத்தான் இருக்கிறார். பணாசையில ஓட வேண்டாம். நம்ம இல்லையா சொல்லுங்க. பொருளாசையில ஓட தேவையில்லை. ஆனா 1000 பார்க்கறதே பெரும்பாடா போயிடுதே சில நேரம். ஏன்? பிசாசு எங்கேயாவது வந்து உன்னை நஷ்டப்படுத்தினா கவலை வருது. அதனால நமக்கு தேவ சமூகத்தில் அதிகமாய் காத்திருந்து பாரு. அப்படிப்பட்ட வல்லமையெல்லாம் கடிந்து கொள், ஓடும். இல்லையா சொல்லுங்க பார்ப்போம். 1000 ஆண்டவரும் வருமானத்தை 10,000 மாற்றுவார். பழைய வண்டியே போயிட்டு இருக்காது, புது வண்டி வரும். இல்லையா சொல்லுங்க பார்ப்போம். சோத்திரம். அல்லேலூயா. உன் பிசினஸ்ல ஒன்று இருக்காது, டபுளா கர்த்தர் மாற்றுவார், ரெட்டிப்பா மாற்றுவார் ஆண்டவர். தேவனுக்கு உண்மையா இருக்கணும். அதே போல தேவ சமூகத்தில் ஜெபித்து கர்த்தருக்கு உண்மையா இருந்தா கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. 2வது காரியம் பாருங்க, அர்ப்பணிப்பு வாழ்க்கை. என்ன பண்ணணும்? நம்மளை அர்ப்பணிக்கணும். முதல்ல என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். 2வது என்ன பண்ணணும்? நம்மளை அர்ப்பணிக்கணும். நம்ம வாழ்க்கையை தேவனுக்கு எப்பயும் பாடணும்ல. இந்த அற்ப ஜீவியத்தை உந்தன் முன்னே சமர்ப்பிக்கிறேன். அப்படின்னு என்னது? அர்ப்பணம் பண்ணுகிறேன், உமக்கு அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. தேவனுக்கு அனுதினமும் நம்ம வாழ்க்கை எழுந்த உடனே கர்த்தாவே இந்த வாழ்க்கையை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். தேவனுக்கு நம்ம வாழ்க்கையை எவ்வளவாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ, ஆராதனைக்கு வரோம், அதனாலதான் சொல்லுவோம் ஆராதிங்க, கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க அப்படின்னு சொல்றது என்னது? உங்களை ஜீவ வழியாய் தேவனுக்கு உங்களை ஒப்பு கொடுங்கன்னு பவுல் சொல்லி இருக்கிறார். அப்ப கர்த்தருடைய சமூகத்தில் நீங்க வரும்போது, கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் ஆராதித்து கடைசியா என்ன பண்ணணும்? உங்களை அர்ப்பணிக்கணும். இப்ப செய்தி கேட்கிறோம், செய்தி முடிஞ்சோன்னு ஜெபம் பண்ணி உங்க வாழ்க்கை என்ன பண்ணணும்? வார்த்தைக்கு அர்ப்பணிக்கணும். காலையில் எழுந்த உடனே உங்க வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணிக்கணும். சொல்றது புரியுதாங்க? உங்க வாழ்க்கை ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உங்களை தேவனுக்கு உங்களை அர்ப்பணிச்சுக்கிட்டே இருக்கணும். விளங்குதாமா? கையா வைத்து நல்ல சத்தமா சொல்லுங்க. அர்ப்பணிப்பு வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அவசியம். இன்னைக்கு அநேகர்கிட்ட என்ன இல்லை? அர்ப்பணிப்பு வாழ்க்கை கிடையாது. சோத்திரம். அல்லேலூயா. அர்ப்பணிப்பு வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அவசியம். அன்னாள்கிட்ட 2வது காணப்பட்ட காரியம் அர்ப்பணிப்பு. என்ன காணப்பட்டது? அர்ப்பணிப்பு. ஜபம் மட்டும் இல்லை, தன்னை அர்ப்பணித்தான். சோத்திரம். சொல்லுங்களேன். தேவனுக்கு முற்றிலுமாக தன்னை என்ன பண்ணா? அர்ப்பணிக்கிறார். ஜபத்தில் நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். ஜபத்தில் அர்ப்பணிக்கிறோமா? போகிறோம், 4 பாட்டு பாடிட்டு ஜெபம் பண்ணிட்டு, நமக்கு ஏதோ தெரிஞ்சதை 4 வார்த்தை ஆண்டவர் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு எழுந்து ஓடிடணும். ஆராதிச்சு அர்ப்பணித்து ஜெபிக்கணும். வசனம் படித்து வசனத்துக்கு ஆண்டவரே சோத்திரம் சொல்லி அந்த வசனத்துக்கு நம்மளை தினமும் ஒப்பு கொடுக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? எஸ்தரும் மொர்தெகாயும் சேர்ந்து 2 பேர் தான். நீங்க வேதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா, அன்னாள் எப்படி அழுதுகிட்டு இருந்தா முதல் அதிகாரத்தில், 2வது அதிகாரத்தில் ஆனந்த களிப்பா மாறிச்சு. இல்லையா? சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமா.
அதே போல மொர்தெகாய் எஸ்தருடைய காரியத்தில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா வசனம் பாருங்க, 4ஆம் அதிகாரம் 3-4 வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. எஸ்தர் புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரத்துல 3-4 வசனங்களை பாருங்க. ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்திலும் உள்ள யூதருக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாய் அநேக ரெட்டுடுத்தி சாம்பலில் கிடந்தார்கள். அழுகையும் புலம்பலும் உண்டானது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. என்ன இருந்தது அங்க? எங்கே? யூதருக்குள்ள அழுகையும் புலம்பலும் இருந்தது. ஆமா, நீங்க அதே 8வது வசனம் 8ஆம் அதிகாரத்துல பாருங்க, 16வது வசனம் என்ன சொல்லுது? இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சம் மகிழ்ச்சியும் களிப்பும். ஆமென், அல்லேலூயா. அங்க என்ன இருந்ததுங்க? பார்த்து கவனிச்சீங்களா இல்லையா? வசனம் என்ன சொல்லுது? 4ஆம் அதிகாரத்துல என்ன இருக்கு? துக்கம், புலம்பல், வேதனை. ஆனா இங்க 8ஆம் அதிகாரத்துல எப்படி மாறிச்சு? நடுவுல 2 பேர் தான், மொர்தெகாயும் எஸ்தரும். நல்லா கவனிக்கிறீங்களாமா? சத்தமா சொல்லுங்க பாப்பா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோட தான் பேசிக்கிட்டு இருக்கிறார். அதை முதல்ல கவனிச்சு கேட்டீங்கன்னா நமக்கு வெளியில போனா வாழ்வு. சத்தமா நல்ல கையை உயர்த்தி நல்லா முழு பலத்தோடு சொல்லுங்க பாப்போம், அல்லேலூயா. ஆமா, அப்ப அந்த வெளிச்சம் நீங்க பாருங்க, தேவனிடத்துல அழுக, துக்கம், இருள். ஆனா 8ஆம் அதிகாரம் எப்படி? இவங்க 2 பேர் தேவ சமூகத்தில் அர்ப்பணிச்சு தன் ஜீவனை பாராம ஒப்பு கொடுத்து நின்னதுதான். அர்ப்பணிப்பு வாழ்க்கை இவர்களுக்கு என்னவா மாறிச்சு? இவர்களுக்கு மாத்திரல்ல, அநேகருக்கு, உனக்கு மாத்திரல்ல, குடும்பத்துக்கு சேர்ந்து வரும் மகிழ்ச்சி, வெளிச்சம், களிப்பு. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப ஜெபத்தோடு கூட என்ன இருக்கணும்? அர்ப்பணிக்கணும். உங்களை தேவனுக்கு அர்ப்பணிப்பு. புரியுதுங்களா? அர்ப்பணிப்புல என்னெல்லாம் இருக்கு? பிரதிஷ்டை இருக்கணும். அல்லேலூயா. இப்படித்தான் வாழணும். அதான் அர்ப்பணிப்பு வாழ்க்கை. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. பிரதிஷ்ட வாழ்க்கை இருக்கணும். அதான் அர்ப்பணிப்பு வாழ்க்கை. அவ பிரதிஷ்டை தானே பண்ணா, அந்த பிள்ளை உமக்கே தருகிறேன். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஜெபம் மட்டும் இல்லை, அர்ப்பணிப்பு. ஆண்டவரே, இந்த காரியங்கள்லாம் உமக்கு உண்மையா இருப்பேன், இப்படி வாழ்வேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, நேரம் கிடைக்கும் போது ஊழியம் செய்வேன். பிரைஸ் காட், அல்லேலூயா. சமயம் கிடைக்கும் போதெல்லாம் இடைவிடாம உங்களை துதிப்பேன். அர்ப்பணிப்பு வாழ்க்கை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும். சோதரம், அர்ப்பணிப்பு தான் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். ஜபத்தோடு கூட என்ன செய்யணும்? ஜபம் பண்ற ரைட்டு, அர்ப்பணிக்க பண்ண அப்படி இருக்கக்கூடாது. ஒரு நாள் அந்த நாட்கள் எல்லாம் ஜபம் செய்தவர்கள் தங்கள் வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணித்தார்கள். ஜபிச்சவங்கெல்லாம் பாருங்க, தங்கள் வாழ்க்கை என்ன பண்ணுவாங்க? தானியேல் ஜப வீரன் என்ன பண்ணான்? பிரதிஷ்டை. ராஜாவின் போஜனத்திலே தன் இருதயத்தில் என்ன செய்யக்கூடாது? அதுல தீட்டுப்படக்கூடாது என்று தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்ந்தான். புரியுதாங்க? விளங்குதா இல்லையா? நல்ல கையை வைத்து சொல்லுங்க. அப்படி நான் உலகத்துக்குள்ள போகும்போது, ஆண்டவர் இதை செய்ய மாட்டேன், இனிமேல் இந்த காரியங்கள்லாம் நான் பண்ண மாட்டேன், இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், இப்படிலாம் பேச மாட்டேன், இப்படிலாம் சிந்திக்க மாட்டேன், இனி இப்படிலாம் நடந்துக்க மாட்டேன், என் வாழ்க்கையை உமக்கே ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, உமக்காகவே நான் வாழ்வேன். விளங்குதா இல்லையா? நல்லா மண்டையில் ஏறுதா? அப்படி நம்ம அர்ப்பணித்து வாழணும். அல்லேலூயா. இங்கே ஜெபம் பண்றது, அங்க போனோன்னு என்ன செய்யறது? வெளியில போனோன்னு உலகத்துக்காக வாழ்றது. அப்ப எங்க ஜெபம் வேலை செய்யும்? ஜெபத்துல ஏற்பட்ட பலம் அங்க வெளியில போனோன்னு பலவீனம் ஆயிடுது. பலம் மறுபடியும் உனக்கு கிடைக்கணும்னு என்ன பண்ணோம்? தேவனை சிந்திப்பது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆமா, ஜெபத்துல சங்கீதக்காரன் தாவீது சொல்றான், வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபத்தில் நான் கொடுத்தேன். பிரைஸ் எல்லாம் ஜெபத்தில் நான் வியாழக்கிழமை படிச்சுட்டு இருக்கிற அந்த வசனம் என் இருதயத்தை ஆழமாக தொட்டுது. இப்போ எவ்வளோ பெரிய ஜெபத்தை பண்ணுறான் ஆண்டவரே. அப்படி அந்த வசனத்துக்கு நான் என்ன ஒப்பு கொடுத்தேன். அந்த வசனத்தை தான் தியானம் பண்ணி வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபத்தில் கொடுத்தேன். எவ்வளோ பெரிய ஜெபம் அவர் பண்றார். ஆண்டவரே, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை இருந்தால், அல்லேலூயா, நீங்க சோதித்து பார்த்து, என் சிந்தனையும் என் இருதயத்தை நீங்க சோதித்து பார்த்து உங்களை வேதனை உண்டாக்கும் வழி உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியில் நடத்துங்க. சோதித்து பாருங்க, என் சிந்தையும் என் இருதயத்தையும் நீங்க கொஞ்சம் சோதிச்சு பாருங்கன்றான். புரியுதா உங்களுக்கு?
ஆண்டவருக்கு வேதனை உண்டாக்குற வழி இருக்குதான்னு அவர் உள்ள சோதிச்சாருன்னா எப்படி இருக்கும்? நம்ம சிந்தையை, நம்ம அறிவை, ஏதாவது இருந்தால் என்ன பண்ணணும்? அதை ரெடி பண்ணுறதுக்கு அவர் உள்ளே வருவார். வந்தார்னா கொஞ்சம் வேலையெல்லாம் நடக்கும், சரிப்படுத்துறதுக்கு. இல்லையா? சரிப்படுத்துறதுக்கு விடணுங்க. சீல் பிதுக்கு கஷ்டப்பட்டா வேலைக்கு ஆகாது. சீல் பிதுக்கி வெளியில் எடுத்தினாதான் உன் காயம் ஆறும். சீல் பிதுக்க கஷ்டப்பட்டு ஐயோயோ வேணாம் வேணான்னா உன் காலையே தூக்குவாங்க. காயம் மட்டும் ஆறணுமா, காலையே தூக்கணுமா? பக்கத்தில் கேளு. காயம் ஆறணுமா, காலை தூக்கணுமா? விளங்குதா இல்லையா? எது ஆறணும்? காயம் ஆறணும்னா சீல் பிதிக்கி அந்த சீல் கட்டிடுச்சுன்னா அதை பிதிக்கி வெளியே எடுத்து ரத்தம் வர வரைக்கும் பிதிக்கி எடுத்துருவாங்க. புரியுதா உங்களுக்கு? அது ரத்தம் வரணும். கடைசி சொட்டு அதுலேருந்து ஒரு ரத்த சொட்டு வந்துருச்சுன்னா போதும். ரத்தத்துக்குள்ள இருக்கிற அந்த சீல்லாம் முன்னாடி இந்த சீல் என்ன பண்ணோம்? ரத்தத்துக்குள்ளே போய் ரத்தம் வேலை செய்யாமல் எலும்ப ஜவ்வு பகுதியை அங்கே இருக்கிற காலை அப்படியே கெடுத்துரும். ரத்தத்தோட கலந்து அப்புறம் என்ன பண்ணுவாங்க? இத்தினூண்டு இடத்துலங்கிற சீல் பிதுக்காதனால ஐயா முழங்கால் வரைக்கும் காலி பண்ணோயா அப்படின்ட்டுருவாங்க. அப்போ சீல் பிதுக்க கஷ்டப்பட்டா, சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? அது ஆண்டவர் நம்மளை சுத்திகரிக்கிறதுக்கெல்லாம் விட்டு கொடுக்கணும். வேதனை உண்டாக்குற வழி ஆண்டவர் அதெல்லாம் என்னை விட்டு என்ன செய்யுங்க, எடுத்து போடுங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. என் சிந்தையை, இருதயத்தை அறிஞ்சு கொள்ளுங்க, சோதித்து பாருங்க. உங்களுக்கு உங்களை வேதனை, அவன் எவ்வளோ அருமையான ஜெபமா இருக்குது. என்ன ஜெபம்? தப்பு ஒன்றும் கிடையாது. 100க்கு 100 அழகாக நம்மளும் ஜெபிக்கலாம் இல்லையா? உங்களை தேவனை பார்த்து சொல்ல, உங்களை வேதனைப்படுத்துகிற காரியம் என்கிட்ட இருக்கக்கூடாது. உண்டோ என்று நீங்கள் பாருங்க, பார்த்து என்னை நித்திய வழியில் நடத்துங்க ஆண்டவரே. சொல்லுங்களேன் மனல்ல கரங்களை. எவ்வளோ அர்ப்பணிப்பான ஜெபம். சோத்திரம், அல்லேலூயா. இப்படிப்பட்ட அர்ப்பணிப்பான ஜெபங்கள் நம்ம வாழ்க்கையில் வரணும். விளங்குதா உங்களுக்கு? ஜெபத்தில் அர்ப்பணிப்பு தேவை. நம்ம வாழ்க்கை பிரதிஷ்டையோடு வாழணும், அர்ப்பணிப்போடு வாழணும். ஒன்றும் அர்ப்பணிப்பு கிடையாது. சோத்திரம், அல்லேலூயா. சில பேர் இங்கேயே வந்து செய்தியே கேட்கறது இல்லை. சண்டே ஒரு நாள் வந்து அதையும் கூர்ந்து கவனிக்கிறது இல்லை. உலகத்துக்கு இப்போ தெரியாது அதெல்லாம். அல்லேலூயா. ஆண்டவர் வரும்போது தெரியும். இந்த வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் போனேனே, போதகருடைய சொல்லை அலட்சியம் பண்ணினேனே. ஆண்டவரே, உங்களை நீங்கள் இப்படி எனக்கு மகிமையான ரட்சிப்பை மீட்பை கொடுத்து நான் தேடாமல் இன்னைக்கு எங்கே நிற்கிறேன்? தூரமாக நிற்கிறேன். உங்களுக்கு தேவனுக்கு அருகில் போய் நிற்கணும் ஆண்டவர் வரும்போது. இங்கே எல்லாத்தையும் கவனமாக கவனிச்சுட்டு ஆண்டவருடைய காரியத்தை அங்கே வெக்கப்பட தேவையில்லை. அலையிலே சொல்லுங்க. இங்கே நீ அசால்ட்டாக இருந்தா அவர் வரும்போது வெக்கப்பட்டு போகும். அவர் வரும்போது வெக்கப்படாதபடி தலை நிமிர்ந்து அல்லேலூயா சந்தோஷம். அதில் ஒரு சந்தோஷம் இருக்கான். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் சொல்லி இருக்கிறார். இங்கே பண்ணுற ஜபம், இங்கே பண்ணுற அர்ப்பணிப்பெல்லாம் நாளைக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி உனக்கு கொண்டு வரும். இந்த உலகத்தில் என்ன மகிழ்ச்சி? என்னை காண்பீர்கள். அல்லேலூயா. அப்பொழுது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உன்னை சுற்றி இருக்கிறவன் இன்னைக்கு சந்தோஷப்படுறான், மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி உனக்கு ஆடல் பாடல். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையானா ஹாப்பி டே பாட்டை போட்டு குதிக்கிறான் எல்லாரும் ஒரு தெருவில் இல்லையா? ஒரு ஏரியாவை எடுத்துக்கிறான், அப்படியே அந்த ஏரியாவில் ஹாப்பி டேன்னு போட்டு என்ன பண்ணுறான்? வெயிலில் உட்காந்துட்டு ஆடுதுங்க. அதுங்க பாட்டை போட்டு ஆடினா ஹாப்பியா? எதுங்க சந்தோஷம்? தேவன் தர சந்தோஷம் தாங்க, நிறுத்திய சந்தோஷம் தாங்க, தேவன் கொடுக்கறதாங்க சந்தோஷம். அதுக்கப்புறம் அந்த ஹாப்பி டே எங்கே போச்சு? 2 மணி நேரம் தான் ஹாப்பி டே. அவன் வெளியில் வந்தோன்னா அவன் பிரச்சனை இருதயத்தை கவ்விடும். ஆனால் தேவன் கொடுக்குற பலம் எப்படி தெரியுங்களா? அது இருதயத்தை. அதுக்கப்புறம் அந்நாள் துக்க முகமா இல்லை. அதுதான் சொல்கிறேன். இதெல்லாம் ஹாப்பி எல்லாம் கொஞ்ச நேரம் தான். எல்லாம் ஹாப்பியாக எல்லாம் சேர்ந்துட்டு ஓடுறான். ஒயின் ஷாப்புக்கு போகிறான், பாருக்கு போகிறான், குடிக்க போகிறான், பப்புக்கு போகிறான், பாட்டை போட்டு ஆடுறான், குடிக்கிறான். ஹாப்பி. அல்லேலூயா சொல்லுங்க. என்ன ஹாப்பி? எல்லாம் பாவம் தான் பெருகி போகுது. அந்த கூட்டங்கள் எல்லாம் அசுத்தம் தான் பெருகி போகுது. இன்னைக்கு ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களாம் சனி ஞாயிறு கொண்டு போய் ஹாப்பி ஜாலியாக இருங்க, மைண்டு டிஸ்அப்பாயிண்ட் ஆகிட்டீங்க நீங்கள்லாம், 2 நாள் ஃப்ரீயாக இருங்கன்னு கொண்டு போய் விட்றானா. பப்பில் கொண்டு போய் ஆட விட்டுறான் எல்லாத்தையும். அதனால பொம்பளை பிள்ளைங்கெல்லாம் கெட்டு போகுது இன்னைக்கு. அல்லேலூயா. இதெல்லாம் ஒரு சந்தோஷம் கிடையாது, இது மகிழ்ச்சி கிடையாது பிரியமானவர்களே. நிறைய பேர் அது மகிழ்ச்சி நினைக்கிறாங்க. தேவன் தான் நமக்கு மகிழ்ச்சி. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ ஜெபத்தோடு கூட என்ன இருக்கணும்? நமக்கு அர்ப்பணிப்பு. அர்ப்பணிப்பு. எஸ்தர் மொர்தெகாய் வாழ்க்கையிலிருந்து அர்ப்பணிப்பு, அன்னாள் வாழ்க்கையிலிருந்து அந்த அர்ப்பணிப்பு என்னமா மாறிச்சு? யூத ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு வந்தது, கனத்தை கொண்டு வந்தது.
சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? மூன்றாவது பிரியமானவர்களே, தேவனுடைய சமூகம். அல்லேலூயா. தேவனுடைய சமூகம். பிரைஸ் காட். அல்லேலூயா. அண்ணால் எதை தேடுனா? தேவ சமூகத்தை. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அவ வாழ்க்கையில கணவரை தேடி பார்த்தா, அப்புறம் எதையோ அவ வைத்தியரெல்லாம் நாடி இருக்கலாமா இல்லையா? பிள்ளை பெருப்புக்காக என்ன பண்ணியிருக்கலாம் அவ? சொல்லுங்க. உன் பிரச்சனை தீர்றதுக்காக, உன் காரியம் மாறுறதுக்காக நீ எத்தனையோ விஷயங்களை நாடி இருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்றேன், தேவ சமூகத்தை நாடுனாதான். ஜெபத்துக்கு எங்க போகணும்? தேவ சமூகத்தையே அனுபவிக்க. நான் சொன்னேன்ல, இப்போ தேவ சமூகம் நம்மளை மூடட்டும். தேவ சமூகம் நம்மளை மூடி இருந்தா எதிரி நம்ம தொட முடியாதுங்க. நீங்க உணரணும். ஆராதனைக்கு வந்தா அதான் சோத்திரம் பண்ணுங்க. தேவனை துதிச்சாதான் தேவ பிரசன்ன சமூகம் உங்களை வந்து மூடும். அக்கினி ஸ்தம்பம், மேக ஸ்தம்பம் அவர்கள் மேல் இருக்கும்போது எதிரி வந்து தொட முடியலையாங்க. விளங்குச்சா இல்லையா? எதிரி தேவ சமூகம் அவங்க மேல இருக்கு. எதிரி தொடாத அளவுக்கு தேவ சமூகம் அவங்களை தடுக்குது. அவங்க வாழ்க்கையை முன்னேறி கொண்டு போகுது. செங்கடல் தடை நீக்கி அவங்க வாழ்க்கை தேவ சமூகம் முன்னோக்கி கொண்டு போகுது. சத்துரு இவர்களை தொடாதபடி தேவ சமூகம் தடுக்குது. சத்துரு உன்னை தொடாதபடி உனக்குள்ள இருக்கிற தேவ சமூகம் உன்னை தடுத்துக்கிட்டே இருக்கும். சத்துருவை தடுத்துக்கிட்டே இருக்கும். தொடாத என் பிள்ளை. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். தேவ சமூகம் இருக்கும்போது எப்படிங்க வந்து தொடுவான்? யோபு சுத்தியும் கர்த்தர் வேலி அடைச்சு வச்சிருந்தா எங்க வந்தான் உள்ள? தேவ சமூகத்துக்கு உள்ள வர முடியல. உங்க சமூகத்தை எடுங்க, அப்புறம் போறேன்னு வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். விளங்குச்சா உங்களுக்கு? தேவ சமூகம் இருக்கும்போது எதிரி வந்து தொட முடியாது. ஒரு நாளும் முடியாது. நல்லா விளங்கி கொள்ளணும். புரியுதா உங்களுக்கு? அதனால தேவ சமூகத்தை அதிகமா நாடணும். சோத்திரம். தாவீது வாழ்க்கையில எல்லாமே போச்சு. ஏபோத்தை எடுத்துட்டு வாங்கன்றான். எல்லாம் போயிடுச்சு இல்லையா? அவர்கள், அந்த வசனம் 1 சாமுவேல் 30 சொல்லப்படுது. வாசிக்க வேண்டாம், கவனிங்க. அவர்கள் பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதார்களாம். சில நேரம் பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதுருப்போம். விளங்குதா உங்களுக்கு? எல்லாம் பிள்ளை படிக்க சாமான், ஜெட்டு, பொருளுக்கு எல்லாம் தூக்கிட்டு போயிட்டான். எல்லாம் போயிடுச்சு. ஏற்கனவே பிரச்சனையின் மேலே பிரச்சனை, வனாந்தரத்தில் சுற்றிட்டு இருக்கிறாங்க. அதனால கடைசியை சந்திச்ச பிரச்சனை பயங்கர பெருசு. விளங்குதா தம்பிகளா? கவனிக்கிறீங்களா? என்ன பண்ணாங்க? என்ன நடந்தது? எப்படி அழுதாங்க? புரியுதுங்களா? முழு கத்தி கதறி கூப்பாடு போட்டிருக்கிறாங்க. எத்தனை பேர்? 600 பேர் சேர்ந்து கத்தி அழுதா வனாந்தரத்தில் எப்படி இருந்திருக்கும் பாருங்க. ஐயோ போச்சேன்னு அழுதுருக்கிறாங்க. இன்னி அவ்வளோதான் நம்ம வாழ்க்கையே அப்படின்னு பயங்கரமாக கதறி துடிச்சிருக்கிறாங்க. இந்த ஒரு பக்கம் இஸ்ரவேலுக்கு போக முடியல, இந்த பக்கம் பெலிஸ்தர் பக்கம் போக முடியல. இருந்த அத்தனையும் பிள்ளை பெட்டியோட அத்தனையும் போச்சு. வேலை இல்லாமல் போக மட்டும் அழுதார்கள். ஆனால் தாவீது மாத்திரம் கர்த்தருக்குள்ள தன்னை கொஞ்சம் திடப்படுத்தி கொண்டு, அவதான் தேவன் அறிஞ்சவன். அதுக்கு தான் அந்த தேவ அறிவு வேணும். என்ன உன் வாழ்க்கையில் இழப்பு வந்தால், என்ன உன் வாழ்க்கையில் நேரிட்டாலும், தேவனை அறிந்தவன் தேவனுக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு, கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு கர்த்தர் சமூகத்தை தேடுவான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் சமூகத்தை தேடுவான். அவன் அங்க மீண்டும் வெற்றி வரும். அழுகை அங்க மாறும். ஆனந்த களிப்பாய் மாறும். அழுகை மாத்திட்டார் தாவீது. கொஞ்சம் அவன் கூட இருந்த ஒருத்தனுக்கு அந்த அறிவு இல்லை. தாவீதுக்கு இருந்தனால திடப்படுத்தி, கர்த்தருக்குள் சொல்லப்படுது, கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திட்டு தன்னிடத்துல இருந்த அபியாயத்தை அவனை பார்த்து சொல்றான். புரியுதா உங்களுக்கு? ஏபோத் எடுத்துட்டு வா. சோத்ரா. அல்லேலூயா. எதை எடுத்துட்டு வா? ஏபோத். ஆசாரியர்கள் போடக்கூடிய உடை, ஆசாரியர்கள் அணிந்து கொள்ளக்கூடிய உடை ஏபோத். அதில் தங்கம், அது முக்கியமான கற்கள் எல்லாம் அதில் பதிக்கப்பட்டிருக்கும். அந்த கற்கள் பதிக்கப்பட்ட அந்த ஏபோத்தை தரிச்சுட்டு தான் பிரதான ஆசாரியன் தேவ சமூகத்துக்குள்ளே போகணும். அப்படி தான் பிரவேசிக்கணும். அவன் சொல்கிறது புரியுதுங்களா? தங்கமெல்லாம் அதில் வைக்கப்பட்டிருக்க தங்கமெல்லாம் அத்தனையும் அதுக்கு ஏபோத்துக்கும் அதில் வைக்கப்பட்டிருக்கிற பதிக்கப்பட்ட ஒவ்வொரு காரியங்களுக்கும் தேவ சமூகத்துக்கும் அவ்வளோ ஒத்திருக்கிற ஒரு காரியம். தங்கம் தேவ சமூகத்துக்கு ஒத்தது. தேவ சமூகத்துக்குள் நுழையிறதுக்கு வேண்டிய தகுதி அது. சொல்றது புரியுதுங்களா? ஏபோத் எடுத்துட்டு வான்றான் அபியாயத்தில். ஏபோத் எடுத்துட்டு வந்து கர்த்தர் சமூகத்தில் விசாரிக்கிறான். ஆண்டவரே, நாங்கள் போகலாமா? அந்த தண்டை பின்தொடர்வேனா? பிடித்துக் கொள்வேனா? வசனம் சொல்லுது, ஒன்று விடாமல்.
எல்லாவற்றையும் திருப்பிட்டு வந்துட்டு நீங்கள் அதுக்கு பின்னாடி இருக்கிற வசனம்லாம் படித்து பாருங்க. அவன் போய் வந்த எத்தனை இடங்களுக்கும் வெகுமதிகளை அனுப்பியிருக்கிறான். அதுக்கு மேலே அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பொருள் இல்லாமல் அவங்க கொள்ளையிட்ட பொருள்கள் ஏராளம். சொல்றது புரியுதுங்களா? ஒன்றும் இல்லைன்னு நினைச்சவனுக்கு இப்போ அவன் போய் அந்த வனாந்திரத்தில் சுற்றி வந்தான் பார்த்தீங்களா, அவன் யாரெல்லாம் அவனுக்கு உதவி செய்தான் அவங்களுக்கெல்லாம் வெகுமதி அனுப்புகிறாங்க. அவன் கதையே தலைகீழாக மாறுது பாருங்கன்னு. விளங்குச்சா இல்லையா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? கர்த்தரால மட்டும்தான் அது செய்ய முடியும். எங்க தேவ சமூகத்தை அனுபவிக்கிற மனிதன், தேவனை பற்றி தெளிவாக அறிந்த மனிதன், தேவ சமூகத்தை நாடுகிற மனிதன். அதனாலதான் மோசே சொல்றார், ஆண்டவரே உங்க சமூகம் இல்லாமல் போனால் என்னை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதீரும். விளங்குதா உங்களுக்கு? உங்க சமூகம் இல்லாம என்னை வெளியே கொண்டு போகாதீங்க. வெளியில போகும்போது, நீ ஸ்கூலுக்கு போகும்போதோ, கல்லூரிக்கு போகும்போதோ, வேலைக்கு போகும்போதோ, காலையில் எழுந்தோன்னு சொல்ல, ஆண்டவரே உங்க சமூகம் என்னை மூடிக்கொள்ளட்டும். நீ அப்படி ஜெபம் பண்ணி தான் போகணும். ஆண்டவரே உங்க சமூகம் என்னோடு இருக்கட்டும். தேவ சமூகம் உன்னோடு வரும். உன்னை காப்பதற்கு ஆண்டவர் வானத்துக்கு ஏறுகிறவர்களையும் இறங்குறவர்களையும் தேவ தூதர்களை வைத்திருக்கிறார் உனக்கு. புரியுதா உங்களுக்கு? இந்த சிறியோரில் ஒருவனை நீ அற்பமாக எண்ணாதே. அவர்களுக்காக வானத்துக்கு தூதர்கள் ஏறுகிறவர்கள் இறங்குறவர்களையும் கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறார். அப்படிதான் வசனம் சொல்லுது. உனக்கு தேவ தூதன் உண்டு. தேவ சமூகம், பரலோக மகிமை உன்னை எப்பொழுதும் மூடியே இருக்கும். நீ அதை விரும்பணும், நீ அதுக்காக ஜெபிக்கணும். நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? நீ அதுக்காக ஜெபிக்கணும்பா. தேவ சமூகத்தை நேசிக்கணும், தேவ சமூகத்தை விரும்பணும். விசுவாசிகள், தேவ சமூகம் மகிமையானது. தாவீது தேவ சமூகத்தை அதிகமாக விரும்புகிறவன். தேவ சமூகம் தான் அவனுக்கு இன்பமாய் நினைக்கக்கூடியவன். நிறைய சொல்லிட்டே போலாம் தாவீதை குறித்து. அவன் தேவ சமூகத்தை நாடின விதங்கள். உடன்படிக்கை பெட்டியை தேடுறான், தேவ சமூகம். ஆலயத்தை கட்ட நாடுறான், தேவ சமூகம். எருசலேமை பிடிக்கிறான், தேவ சமூகம். கைகளை வைத்து சொல்லுங்க பாப்போம். எந்த நேரம் ஆண்டவரே உம்முடைய ஆலயத்திலே அடைக்கலான் குருவிக்கெல்லாம் கூடு வைக்கிறதுக்கு, அங்க கூடு கட்டுறதுக்கு இடம் இருக்கு, எனக்கு இடம் இல்லையா அப்படி கேட்கிறான். அதே 84 சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது, ஆண்டவர் 1000 நாளை நான் உலகத்தில் வாழ்றதை காட்டிலும் உங்க சமூகத்தில் இருக்கும் ஒரு நாள் மேலானது. சமூகத்தில் இருக்கிற ஒரு நாள் மேலானது. சத்தமா சொல்லுங்க பாப்போம். முழு பலத்தோடு கைகளை உயர்த்தி, உங்க சமூகத்தில் இருக்கிற ஒரு நாள் மேலானது ஆண்டவர். கர்த்தருடைய சமூகத்தை அனுபவிக்கிறோம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவர்கள், தேவ சமூகத்தில் தன்னை அர்ப்பணிக்கிறவர்கள், தேவ சமூகத்தில் நாடுகிறவர்கள், தேவ சமூகத்தையே பொழுது நாடுகிறவர்கள். 4வது குறிப்பாக, பிரைஸ் காட், அல்லேலூயா, தேவனை பின்பற்றுவதிலே உத்தமம். அல்லேலூயா சொல்லுங்க. உத்தமம். அல்லேலூயா சொல்லுங்க. என்னது? உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றுகிற அனுபவம். எப்படி இருக்கணும்? அந்த உத்தமம் தேவனை சமூகத்தில் ஜெபிக்கிறவங்க, தேவ சமூகத்தில் நம்மளை அர்ப்பணிக்கிறவர்கள், தேவ சமூகத்தை நாடுகிற நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? உத்தமமாக இருக்க வேண்டும். நம்ம வாழ்க்கை உத்தமமாக இருக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. எப்படி இருக்கணும்? காலேபை குறித்து சொல்றாருல, அவன் என்னை உத்தமமா பின்பற்றுகிறான்னு சொன்னார். மோசே சொல்றாரு, என் வீட்டில் அவன் எங்கே உண்மை உள்ளவன். நாத்தான் வேலைப்பா சொல்றான், உத்தம கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். சொல்லுங்களேங்க. நம்ம வாழ்க்கையில உத்தமம் தேவை. உத்தமம் என்ன பண்ணும் நம்ம வாழ்க்கையில? தேவன் உத்தமத்தில் உறுதியா இருக்கணும். என்ன நிலையிலையும் தேவனை தேடுகிறவர்கள் எப்படி இருக்கணும்? உத்தமம். அல்லேலூயா. அதுல உன்னை அசைக்கிறதுக்கு நிறைய வரும். யோபு அசைக்கிறதுக்கு, உத்தமத்திலிருந்து அசைக்கிறதுக்கு தான் நிறைய வந்துச்சு. கடைசியா அவன் மனைவி வந்து சொன்னதுதான் அவனை, இன்னும் உத்தமத்தில் உறுதியா இருக்கிறீரோ தேவனை தூசித்து ஜீவனை விடும். அப்படித்தானே சொன்னான். இன்னும் உத்தமத்துல பிசாசு தான் சொன்னான். ஏன் உத்தமமா இருக்கிறான்? நீங்க அவனை வேலி அடைச்சு வச்சுக்கிறீங்க, நீங்க அவனை ஆசீர்வதிச்சுக்கிறீங்க, நீங்க சுகபலம் கொடுத்து வச்சுக்கிறீங்க அப்படின்னு கேட்டான். அதே காரியம் தான் சுத்தி 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 கடைசியில வந்து அவங்க மனைவி கரெக்டா கேட்கிறா, நீ இன்னும் உத்தமத்தில் உறுதியா இருக்கிறியா? தேவனை தூசித்து உன் உத்தமத்தை காலி பண்றதுக்கு நிறைய வேலை செய்யும். அசையவே கூடாது. அதுல உறுதியா நின்னா யோபு. சத்தமா கையை வைத்து சொல்லுங்க. யோபு எப்படி நின்னார்? அதுல
உறுதியாய் நின்ன. அலையிலவே சொல்லுங்க பாப்போம். உத்தமத்தில் நீ உறுதியாக நிற்கும் போது அதில் பெரிய பலன் உண்டு. அலையிலூயா. அந்த பலன் உன் வாழ்க்கையில் வருகிற அத்தனையும் என்னவா மாத்திரும்? அழுகை என்னவா மாத்திரும்? ஆனந்த களி. உத்தமம் தான் நமக்கு பலன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற நாம, அர்ப்பணிக்கிற நாம, சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? நம்ம தேவ சமூகத்தை நாடுகிற நாம், தேவ சமூகத்தை விரும்புகிற நாம், வாழ்க்கையில உத்தமம் ரொம்ப ரொம்ப அவசியம். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், அதான் எனக்கு முன்பாக நடந்து கொண்டு. தேவன்ட்ட உத்தமம் ரொம்ப முக்கியம். உத்தம வாழ்க்கை. சத்தமா சொல்லுங்க, என்ன வாழ்க்கை இருக்கணும்? உத்தமமான வாழ்க்கை. அல்லேலூயா சொல்லுங்க. ஆம், அதுதான் கர்த்தர் நம்மை கனப்படுத்துவார். அதுவும் வாழ்க்கைக்கு பலனாக மாறும். அது ஸ்தோத்திரமான. கடைசியான குறிப்பு, ஜெபிக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? விசுவாசம் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும், நம்பிக்கை உடையவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிங்க பார்ப்போம். கடைசியா 37:3 வாசிங்க. ஏசாயா புஸ்தகம் 37:3. ஏசாயா 37:3. இவர்கள் அவனை நோக்கி, இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள். இந்த நாள் எப்படி இருக்குது? நெருக்கமான நாள், கண்டினமான நாள், தூஷணமான நாள். பிள்ளை பேரு நோக்கி இருக்கிறது, பிள்ளை பேரு நோக்கி இருக்கிறது, பெறவோ பலன் இல்லை, பெறவோ பலன் இல்லை. எசேக்கியேல் ராஜா சொல்றார், அழுகை, வேதனை, கண்ணீர், எதிரி வந்து நிக்கிறான். அல்லேலூயா. தேவன் மேல் நம்பிக்கை இருந்தேன், கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கிறான். நீ கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறியா? பார்த்தலாமா? அல்லேலூயா. அவர் மேல அவ்வளவு விசுவாசமா, உனக்கு அவ்வளவு நம்பிக்கையா? நான் உன்னை என்ன பண்ண போறேன்? சிறைபிடிக்க போறேன், உன் தேசத்தை சிறைபிடிக்க போறேன்னு அவன் நம்பிக்கை அற்று போகும்படியான வார்த்தைகள் வருகிறது. சொல்றது விளங்குதாங்க? அவனுடைய நம்பிக்கையில அற்று போகக்கூடிய வார்த்தைகளை, தூசணமான வார்த்தைகளை பேசுறான். அவன் சொல்றான், பிள்ளை பெரு நோக்கி இருக்கிறது, பிள்ளை பெறவோ பலன் இல்லை. புரியுதுங்களா? பிள்ளை பெரு நேரம் வந்துருச்சு, ஆனா பிள்ளை பெற நம்ம கிட்ட என்ன இல்லை, பலன் இல்லை, ஒன்றும் செய்ய முடியலன்றான். ஏசாயா தீர்க்கதரிசிகிட்ட சொல்லி அனுப்புறார். கண்ணீரோடு ஆலயத்தில் போய் ஜெபிக்கிறார். சோத்திரம். அலிலா சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் அவன் நம்பிக்கை என்னவாச்சு? அவ்வளவுதான். ஒரே நாள் காலையில் வந்து பார்த்தா அவரு இராணுவ அந்த சேனைக்கிட்ட வந்து நிற்கிறாரு. இருதய மகிழுது, துக்கத்தோட. பிள்ளை பெற நோக்கம் இல்லை, முடியலையேன்னு அழுதவர் காலையில் வந்து அதிகாலை எழுந்து சேனைக்கு முன்பாக வந்து நின்று பார்க்கிறார். எப்படி இருக்கு? இருதய மகிழுது. ஏன்? தானுடைய சேனை அதே பலத்தோடு நிற்குது. அல்லேலூயா. எதிரியின் சேனை, பெரிய கூட்டமாக வந்த எதிரியின் சேனை மடிந்து விழுந்து கிடக்கிறது. கையை தட்டி முழு பலனோடு சொல்லுங்க பாப்பா. எதிரியின் சேனை மடிந்து விழுந்து கிடக்குது. ஒரே இரவுல ஒரு தூதன் அனுப்பி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டார் ஆண்டவர். சோத்திரம். சொல்லுங்களேன் நல்ல சத்தமா. அப்ப பாருங்க, விசுவாசத்துல உறுதி. அன்னாள் விசுவாசத்துல, ஜெபத்துல போனவ விசுவாசமா இருந்தாவும். சோத்திரம். சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? நமக்குள்ள என்ன தேவை, என்னென்ன தேவைன்னு கேட்டேன். சொல்லுங்க. ஜெபம் பண்றவங்களுக்கு என்ன இருக்கணும்? ஜெபம் பண்றவங்க நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிச்சு என்ன பண்ணணும்? தேவ சமூகத்தை அதிகமா நம்ம நாடுகிறவர்களா இருக்கும். அடுத்து உத்தமம். அல்லேலூயா. இதெல்லாம் என்னவா வருது நம்ம வாழ்க்கையில? இதெல்லாம் எதை கொண்டு வரும்? பலனை கொண்டு வரும். கடைசியா விசுவாசம், நம்பிக்கை. இதெல்லாம் நமக்கு என்னத்தை கொண்டு வருது? தேவனுடைய பலனை நமக்குள்ள கொண்டு வருது. உன் பிரச்சனையை மாற்றக்கூடிய தேவ பலன் நமக்குள்ள வருகிறது. நல்ல சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த காரியங்கள் இருக்கும்போது தேவ பலத்தினாலே ஆமீன், கர்த்தர் என்ன பண்ணிடுவாரு? அந்த பிரச்சனையெல்லாம் கடந்து போக பண்ணிடுவார் உன்னை. சோத்திரம். அல்லேலூயா. எது வரட்டும், பலவீனம் உன்னை அழுக பண்ணுதா, தேவை உன்னை அழ பண்ணுதா, ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உன்னை அழ பண்ணுதா, உன் வாழ்க்கையை துக்கப்படுத்துதா, ஓட விடாம உன்னை தடுக்குதா, அத்தனையும் தேவ பலன் என்ன பண்ணும்? இதை செய்யுங்க. அதுக்கு இதான் மருந்து, அதுக்கு இதான் வழி. சோத்திரம். இதுதான் வழி. தேவ சமூகத்தில் நீ விழுந்து கிடப்பது, ஜெபிப்பது. அல்லேலூயா. ஜெபித்து என்ன பண்ணணும்? அர்ப்பணிப்பு வாழ்க்கை வாழணும். நல்லா கவனிக்கணும். அர்ப்பணிக்கணும் வாழ்க்கை. இப்படி வாழ்வாண்டவரே அப்படின்னு ஜெபத்தில் உன்னை அர்ப்பணிக்கணும்.
உத்தமமாக இருக்கணும். தேவ சமூகம் நீ எழுந்து போனால் என்ன பண்ணணும்? உங்கள் சமூகம் என்னோடு வரணாண்டவரேன்னு சொல்லணும். எல்லாம் முடிச்சு போகும்போது என்ன இருக்கணும்? ஜெபத்தில் விசுவாசத்தோடு கூட காணப்படணும். எப்படி காணப்படணும்? விசுவாசத்தோடு கூட, விசுவாசம் இல்லாமல் காணப்படக்கூடாது. ஜெபமெல்லாம் பண்ணிட்டு தேவ சமூகத்தில் அர்ப்பணிச்சுட்டு எல்லாம் செஞ்சுட்டு வெளியில் வந்து பிரச்சனையை பாட்டு இன்னும் தீரவே இல்லையேன்னு சொல்லக்கூடாது. அவர்கிட்ட சொல்லியாச்சு, அவர் எல்லாம் பார்த்து கொள்ளுவார். அந்த நம்பிக்கையிலிருந்து விலகாமல் இருக்கணும். கர்த்தர் என்னை நீரூற்றாய் மாற்றுவார் என் பிரச்சனையை. அவர் பார்த்து கொள்வார், அவர் கிரியை செய்வார், அவர் நடத்துவார். நம்பிக்கையில உறுதியா போய்கிட்டே இருக்கணும். ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் நீரூற்றாய் மாற்றிடுவார். எழுந்து நிற்போமா, ஒப்பு கொடுப்போமா? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அழுகையின் பள்ளத்தான்